டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்று மனிதர்கள் உளவியலிலே தனித்தீவுகளாக இருக்கிறார். இப்போ முந்தி கூட்டு குடும்பம், இப்போ கரு குடும்பம், இன்னும் ஒவ்வொருத்தரும் தனியே கண்பன்களையும் தனியே வச்சுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆக இதனால பல பாதிப்புகள் ஏற்படுகிறது. அப்ப பின்வரும் அப்ப ஆரை நான் தவிர்க்க வேணும், இது ஒருத்தர் கேட்டதுதான். நான் ஆரை தவிர்க்கணும், இப்படியான ஆக்களை தவிர்த்தால் நான் நிம்மதியா வாழலாம். அப்ப அதில் ஒரு ஆய்வு செய்யப்பட்டது, ஒரு ரிசர்ச் பேப்பர். அதனுடைய சுருக்கத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஒன்று, உங்கள் சிந்தனையை சிதறடிப்பவர்கள். பாருங்க, உங்களோட நல்ல சிந்தனையில சிதறடிக்கிறவரை நீங்கள் என்ன செய்யணும்? தவிர்த்திடணும். அவர்கிட்ட போகணும், நைஸா விலத்திருங்க. இரண்டாவது, வேண்டுமென்றே உங்களுக்கு பிடிக்காத விடயங்களை திரும்ப திரும்ப செய்வார்கள். உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை திரும்ப திரும்ப செய்யறது பாருங்க, அது ஒரு உங்களை டோர்ச்சர் பண்ற மாதிரி அல்லது உங்களை மதிப்பிழக்க செய்யற மாதிரி. இவ்வாறானவர்களையும் மெதுவாக விலத்தி விட்டுட்டோம். மூன்றாவதாக, நீங்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் உங்களுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுப்பதில்லை. பாருங்க, இது மூன்றாம். அவர் உங்களுக்கு முன்னுரிமை அவர் கொடுக்கிறதில்ல, ஆனா தனக்கு முன்னுரிமை கொடுக்க நினைக்கிறார். இவரோட நீங்க இருந்தா சரி வராது, முரண்பாடு, பிரச்சனை, சிக்கல். அப்ப இவரையும் தவிர்த்து விட்டுருங்க. அடுத்ததாக, செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்க மறுப்பவர். பிழை செய்துட்டேன், உங்களோட இருக்கிறவர். நான் பிழை செய்துட்டேன், மன்னிச்சு கொள்ளுன்னு சொல்லாதவர், அவர் உங்களோட இருந்து சரி வராது. ரைட், அவர் தன்னுடைய பிழையை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர். அது உங்களுடைய ஆளுமையை சிதைக்கும். அவரோடையும் சேராங்க. அடுத்ததாக, தொடர்ந்து உங்களுக்கு தீங்கு செய்து கொண்டே இருக்கிறேன், அதை சுட்டி காட்டியும் தீங்கு செய்து கொண்டே இருக்கிறேன். அப்ப அவரோடையும் சேராதீங்க. ஆக இந்த அருமையான நேரத்துல யாரோட சேராதீங்கன்னு சொன்னா. அப்ப இதே அந்த நண்பருக்கு சொன்னேன், இப்படி சேராங்கண்டா இவ்வளவுத்தையும் தன்னை மனைவி செய்யறாம என்ன செய்யறது, சேராம விடுறதோன்னு கேட்டேன். அப்படி இல்லை, அது உங்களுடைய உறவு, உங்களுடைய அன்பு. மனைவியோட சண்டை பிடிக்கிறது, பிள்ளைகளோட சண்டை பிடிக்கிறது, அது சண்டையும் சமாதானமும் மகிழ்ச்சியும். ஆக அதை சரியாக புரிந்து கொண்டால், இதுதான் புரிதல். அன்பை விட அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் மிக அவசியமானது. இந்த புரிதல் இருக்கின்ற பொழுது உங்களுடைய தடைகள் நீங்கும், தீயவர்கள் தன்பாக நீங்கி விடுவார்கள், நல்லவர்கள் உங்களோடு இணைந்து இருப்பார்கள், உங்களுடைய ஆளுமை சிறப்பாக வளர்ச்சி அடையும். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப இது ஒரு மனித வள முகாமைத்துவம், உளவியல் சார்ந்த பரிமாணம், உளவள துணை சார்ந்த பரிமாணம். அப்ப மனிதர்களோடு பழகுதல், மனிதர்களோடு இருத்தல், அவர்களோடு செயலாற்றுதல், அவர்களோடு வேலை செய்தல், குடும்பமாக இருத்தல், மகிழ்ச்சியாக இருத்தல், இந்த எண்ணக்கருக்கள் எல்லாம் மிக மிக முக்கியமானவை, வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானவை. அப்ப இந்த எண்ணக்கருக்கள் எல்லாம் என்னத்தை எங்களுக்கு தருகுதுண்டா, நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, துன்பப்படுவதற்கோ வேதனையோடு இருப்பதற்கோ இவை இல்லை. அப்ப ஏன் தேவையில்லாம துன்பப்படுவான், ஏன் தேவையில்லாம வேதனைப்படுவான், ஏன் தேவையில்லாம இவ்வாறான மனிதர்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய மனதை வருத்துவான்? அது உங்களுக்கு உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆக இந்த நவநாகரிக தொழில்நுட்ப உலகத்தில் நீங்கள் சிறப்பான ஆளுமை உள்ளவராக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.